ஓணம் பண்டிகை ஆவணி மாதத்தில் ஹஸ்தம் நட்சத்திரம் முதல் திருவோணம் நட்சத்திரம் வரை 10 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. கேரளாவில் இன்றளவும் மிகுந்த கோலாகலத்துடன் நடைபெறும் இந்த விழாவில் மக்கள் தங்கள் இல்லங்களை பூக்களால் அலங்கரித்து புத்தாடை அணிந்து கோவிலுக்குச் சென்று அண்டை வீட்டாருடன் இனிப்புகளை பகிர்ந்து மகிழ்வார்கள். இந்த ஓணத்திற்கு காரணம் ஒரு அரக்க அரசனான மகாபலி சக்கரவர்த்தி பற்றிய கதைதான். பிரகலாதனின் பேரனான மகாபலி நல்ல ஆட்சி புரிந்தாலும் தேவர்களை ஒடுக்கினார். இதனால் தேவர்கள் நாராயணனை வேண்டி தவம் இருந்தனர். அவர்களின் வேண்டுகோளை ஏற்று பகவான் வாமனனாக அவதரித்தார். ஒருமுறை மகாபலி தனது குரு சுக்ராச்சாரியாரின் ஆசீர்வாதத்துடன் ஒரு யாகம் நடத்தியிருந்தார். அந்த யாகத்தில் யாரேனும் கேட்டால் தானம் கொடுக்க வேண்டிய வழக்கம் இருந்தது. அப்பொழுது சிறுவனாக வந்த வாமனர், எனக்கு 3 அடி நிலம் வேண்டும் என்று கேட்டார். மகாபலி சிரித்து உடனே சம்மதித்தார். ஆனால் சுக்ராச்சாரியார் இது விஷ்ணுவின் யுக்தி என்பதை உணர்ந்து தடுப்பதற்கு முயன்றார். இருந்தும் மகாபலி அதை ஏற்று கமண்டலத்தில் உள்ள நீரை வாரி தானம் வழங்க முனைந்தார். சுக்ராச்சாரியார் தடை செய்தாலும் வாமனர் தற்பையால் கமண்டலத்தை திறந்தார். அதன்பின் வாமனன் விஸ்வரூபம் எடுத்து ஒரு காலால் பூமியையும் மற்றொரு காலால் மேலுலகத்தையும் அளந்தார். 3வது அடிக்காக மகாபலி தன்னை தானமாக வழங்கினார். வாமனன் மகாபலியை பாதாள உலகின் அரசனாக ஆக்கிய போது மகாபலி ஒரு வரம் கேட்டார். எனது குடிமக்கள் சந்தோஷமாக உள்ளார்களா என்பதை வருடத்தில் ஒருமுறை வந்து பார்ப்பதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று. அதற்கும் நாராயணன் சம்மதித்தார். அதன்படி மகாபலி வருடந்தோறும் பூலோகத்திற்கு வந்து மக்களை சந்திக்கும் நாளை கேரள மக்கள் ஓணமாக கொண்டாடுகிறார்கள். அன்றைய தினம் அறுசுவை விருந்து, ஓணம் சாத்தியா, அத்தப்பூகோளம் போன்ற பாரம்பரியங்கள் வழக்கத்தில் உள்ளன. இதன் மூலம் மகாபலியை வரவேற்று மகிழ்வதே ஓணம் பண்டிகையின் சிறப்பு.